நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 10:32 மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். சாட்சி சொல்லுவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் வெட்கப்படாமல் சாட்சி சொல்லுங்கள். வாங்க சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆம்பூர்ல நான் வந்து ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான் வந்தேன். எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாமே பக்காலேருந்து இருக்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதில் நான் போவேன், கோயிலுக்கு போவேன். போனப்ப அப்படி நல்லா இருக்கும். திரும்பி வந்தால் அதே கவலை என் மனசுக்குள்ள வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படும் போது அவ்வளோ ஒரு சரித்திரம் இருக்குல்ல. அவ்வளோ சூழ்நிலையில நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஒரு அத்தையை எனக்கு கூட ரொம்ப தேய் பிடிச்சி அந்த அந்த சாமியை தூக்கிட்டு வருவாங்க. கொட்டடிச்சாக்க எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசம். அப்படியே ஆடிச்சு அலக்கழிச்சு நான் போவேன். போகிறப்ப எங்கள் வீட்டுக்கார பின்னாடியே ஓடி வருவார். வந்தாக்க என்னை கையிலாம் காலையெல்லாம் காயமாகும். அப்படியே அலக்கழிச்சு தான் என்னை விடும். அப்படி சூழ்நிலையில நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். குறியெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படியெல்லாம் அதுக்குள்ள சொல்லியிருக்கேன். சொல்லி நான் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எப்படி நாங்கள் அப்படி கும்பிட்டாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் நான் ஆடுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் சாப்பாட்டுக்கு கூட எங்களுக்கு கஷ்டம்தான். கஷ்டமாக இருக்கும்போது அந்த சூழ்நிலையில ரொம்ப மன வேதனையில இருக்கும்போது தான் அக்காலாக்கான ஒரு அக்கா வந்தாங்க. அந்த அக்கா மத்தியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கும்போது ஒருத்தரவங்களை சந்திக்கிறதுக்கு வந்துருக்காங்க. ஆமா, அந்த அக்கா வந்தாங்க. அவங்க வந்து ஒரு கிறிஸ்டின்னு, அவங்க பரம்பரை கிறிஸ்டினா இருக்காங்க. அவங்க பொண்ணு கூட ஊழியம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி சூழ்நிலையில அக்கா என்னை தேடி வரும்போது நான் வந்து அக்கா எப்படித்தான் நான் வருவேன், அந்த சாமியை துறவம் பண்ற மாதிரி இருக்குல்ல, எல்லாம் ஒரு சாமி தான் அப்படின்னு நான் சொன்ன நாட்கள் உண்டு. அந்த அக்கா இல்லை பாப்பா, நீ ஒரு தாட்டி சர்ச்சுக்கு வந்து பாரு, என் கஷ்டத்தை வச்சு நான் சொல்றேன், என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இப்படி இருக்கிறியே, அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அக்கா சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனா ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல. ஆனாலும் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வந்த கையோட ஆசீர்வாதமா இருந்துச்சு. அன்னைக்கே எனக்கு கொஞ்சம் மாற்றம் என் வாழ்க்கையில உண்டானது. தேவனை ஏற்றுக்கொள்ள பிறகு உங்களுடைய உங்களை அறியாமே மாற்றம். ஆமா, ஆண்டவர்ல வந்தவுடனே அந்த மாற்றம் அதுல இருந்து விடுதலை கிடைச்சிட்டா உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் சபைக்கு போய்கிட்டு இருந்தேன். ஒரு வாரம் கூட விட மாட்டேன். சபைக்கு போனேன். அதுக்கப்புறம் பாஸ்டிங் ப்ரேயர் போனேன். அப்படியே போயிட்டு இருக்க நேரம் இந்த ஒரு நாள் வந்து சபையில பாட்டு பாடி ஆராதிக்கும் போது அந்த அப்படியே என்னை அந்த எனக்குள்ள இருந்த ஆவி அப்படியே அலக்கழிச்சு என்னை சபையில இருந்து எங்க பார்த்து கையை வச்சாங்க. உடனே அதை அலக்கழிச்சு என்னை தள்ளி விட்டுட்டு அப்ப போலீஸ் நான் அந்த சூழ்நிலையில இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்டவரை பற்றி ரொம்ப இன்னும் அறியணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்களை இருந்து வந்தேன். ரொம்ப ஆண்டவரை பிடிச்சு கொண்டேன். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் எங்கள் அண்ணன்கிட்ட போய் உங்கள் வீட்டு அவங்க தங்கச்சி பொட்டு வைக்க மாட்டேங்கிறா, பூ வைக்க மாட்டேங்கிறா, சபைன்னு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பிரச்சனை பண்ணி அதிலிருந்து ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டு வந்து அவங்களையும் சந்திக்க வச்சு இன்னைக்கு ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் ரசிக்கப்பட்டாரு, என் பிள்ளைங்க ரசிக்கப்பட்டாங்க. ஆண்டவரை நாங்கள் குடும்பமா ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எங்க மூத்த பொண்ணு கூட ஊழியம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க மாதிரி ஊழியம் பார்க்குறாரு. எங்க பசங்களும் நல்லா ஊழியம் பார்க்குறாங்க. சென்னையில இருக்காங்க, நல்ல வசதியோட இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை இரவும் பகலும் தேட ஆரம்பித்தோம்.
நாங்க உண்மையான தேவன் யாருன்னு கண்டு கொடுத்த பிற்பாடு நாங்க எங்க ஆண்டவரை விடலை. ஆண்டவரை நாங்க பற்றி கொண்டு நாங்க ஆண்டவருக்குள்ள நாங்க நெருங்கி போனோம், குடும்பமா போனோம். என் வீட்டுக்காரெல்லாம் கை கட்டுறதை பார்த்தீங்கன்னா அப்படிதான் கட்டி முழங்கால இருப்பாரு. நாங்களும் அப்படி நின்று ஆண்டவரை நாங்க பெற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்ல, ஒரு தாட்டி நான் கேரளாவுக்கு எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு பழக்கம், அவங்க வீட்டுக்கு நான் போய் கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு நிறைய இடமெல்லாம் வச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் அப்படியே அப்படியே பின்னி தென்னை மரம் மாதிரி தான் அழுகு தெரிஞ்சு அதை பார்த்து அப்படியே மரம் பாம்பு பிடிக்கிற மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கும். அதில் ஒரு காய் வெளாப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த காயை அவங்களுக்கு நாங்கள் வாங்கி ஓட்டத்துக்கு காமிக்கிறேன்னு அப்போ அந்த இடத்துல போனோன்னா என்ன பிடிக்கிருக்கு இந்த காயை அப்படின்னு சொல்லி அதை போட்டு அதை உடச்சி வெளாப்பட்ட மாதிரியே தான் இருந்துச்சு. அதை நான் சாப்பிட்ட பிற்பாடு எனக்கு அப்படியே அப்பைக்கே மயக்கம் வந்துச்சு. நான் உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து வயிற்ற பயங்கரமா இருந்துச்சு. என் உயிர் அப்படியே ஒவ்வொரு சமம் அப்படி அவங்க என்னை கூட்டிட்டு போய் காப்பாற்றினாங்க. அவங்க கூட்டிட்டு போனாங்க ஆஸ்பத்திரிக்கு. ஆனாலும் அந்த சமயம் ஒரு பார்த்து ப்ரைட் பண்ணி எனக்கு ஜீவனை மீட்டு கொடுத்தாரு. என் தேவனை கைவிடலை. இன்னைக்கு இறந்துருந்தா எனக்கும் 15 வருஷத்துக்கு மேல ஆகிருக்கும். ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அதே மாதிரி என் பிள்ளைங்க பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான், கடையில கஷ்டப்பட்டான், கொஞ்சம் குடிப்பழக்கம் கூட இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் அதிலேருந்து மீட்டு கொண்டு சிஸ்டர் பழக்கம் குடிப்பழக்கம் எல்லாம் இருந்துச்சு. அதிலிருந்து மீட்டு கொண்டு என் தேவான தேவன் தூக்கி எடுத்து இன்னைக்கு ஆசீர்வாதமா வச்சு நல்ல 2 மருமகளை பிள்ளைங்க நல்ல பேர பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திருக்காரு. ஆசீர்வதித்து எங்களை பெருமை செய்திருக்காரு. இதுதான் என் தேவாதி தேவன். அப்பதான் நான் ஜீவனுள்ள தேவனா ஏசு கிறிஸ்து ஒருவரே அறிந்து கொண்டு இன்னைக்கு நான் சார்புள்ள மகளா நான் நிற்கிறேன்னா என் தேவன் பெரியவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி ஆண்டவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்காங்க. ஏதாவது சொல்லுவீங்களா? சொல்றேன் கண்டிப்பா. நான் பட்ட இன்பத்தை எல்லாத்துக்கும் இந்த சாட்சி பார்க்குறவங்க கேட்குறவங்க யாவருக்கும் நான் சொல்றேங்க. நான் போகாத இடம் தான் இல்லைங்க. நிறைய சாமி கோயிலுக்கு நான் போயிருக்கேன், வச்சிருக்கேன். அதே கஷ்டத்துல தாங்க நான் இருந்தேன். ரொம்ப கவலை, கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனை, துக்கங்கள் எல்லாத்துலேயும் நான் இருந்தேங்க. இருந்த சூழ்நிலை நாங்களாம் பார்த்தீங்கன்னா கட்டிக்க கூட துணி இல்லைங்க. ஒரு தரித்திரம், ஒரு எப்படி சொல்ல தரித்திரமா இருந்தோம். ஆனாலும் என் தேவன் தேடி அறிந்து அவங்க என்னை கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. என் தேவன் அவங்க மூலியமா தேடி நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு என் பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கு. எங்க பொண்ணு ஊழியம் பார்க்குறாங்க. அவ்வளோ அருமையா நாங்கள் இருக்கோம். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கோம். மெய்யான தேவன் யார் ஒருவர்னா ஏசு கிறிஸ்துவே ஒருவரே மெய்யான தேவன். வானத்தின் பூமியை சகல லோகத்தில் உண்டாக்கும் நிர்மாணங்கள் அவரு தாங்க. ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. மெய்யாகவே நான் சொல்றேங்க, ஏசு ஒருவர் தாங்க உண்மையான தேவன். கர்த்தரே மெய்யான தேவன்.